ஆண்டவர் நோக்கி அழுது நம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி. பாருங்க, ஒரு மனுஷனை தாங்கிறதுங்கிறது எது தெரியுமா? உற்சாகமான ஆவி. மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும்? ஆண்டவர் என்ன தருகிறாராம்? முதலாவது ரட்சணியத்தின் சந்தோஷம். நான் அவன் கூட இருக்கேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத, ஒரி பண்ணாத, நீ கவலைப்படாத. தேவனை போல பட்சமாய் பேசுகிற ஒரு தெய்வம் வேற ஒருத்தருமே கிடையாது. அழகா கூட இருந்து தட்டி கொடுத்து ரொம்ப அழகா எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போதும் கர்த்தாவே அப்படிங்கிறா. நீ போகவே கூடாது, உனக்கு சாவே கிடையாது.